உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எந்த சூழலிலும் தன்னுடைய தலைவன் காமராஜ் என்கின்ற வார்த்தையை தவிர சிவாஜி வேறு எந்த வார்த்தையும் கடைசி வரை உச்சரித்ததே கிடையாது. எந்த மேடையிலும் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவரை தேடி வந்து எங்களுக்கு டெல்லியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அதை தீர்த்து வைப்பதற்கு உங்களால் தான் முடியும் என்று தேடி வந்த ஒரே தலைவர். முதல்வரை சந்திக்க செல்கின்ற அமைச்சர்கள் கையை கட்டி கூனி அவர்களுடைய காலை நோக்கி வளைந்து நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவின் பிரதமர் இருக்கக்கூடிய இடத்தில் காமராஜ் அவர்கள் தன்னுடைய கால் மேல் கால் போட்டு, நீ அந்த பள்ளிக்கூடங்களை கட்டிவிட்டு நான் கட்டி முடித்து விட்டேன் என்று நீ வந்து என்னிடம் சொல்கின்ற பொழுது 2 திரையரங்குகள் கட்டுவதற்கு நான் உனக்கு அனுமதி தருகிறேன் என்று சொல்கிறார். கல்வி சார்ந்த விடயம் இந்த மண்ணிற்கு தேவை என்பதை காமராஜ் எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு எழுத்தாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாகவே தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் ஆட்சி செய்த முதல்வர்கள் பத்தின நிறைய விமர்சனங்கள் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி பாசிட்டிவ்மே வந்திருக்கு. ஆனா குறிப்பிட்டு காமராஜ் அவர்களுடைய ஆட்சி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னா மக்களால பேசப்பட்டுட்டு வருது. அவருடைய ஆட்சி காலத்துல மக்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாரு, எதற்காக இன்னுமே மக்கள் அவரை கொண்டாடுறாங்க சார்? இல்லை, இது ஒரு சரியான தலைப்பு இப்போ நம்ம எடுத்திருக்கிறோம். காரணம், இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்களை மையப்படுத்திய விமர்சனங்கள் தொடர்ச்சியாகவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் காமராஜ் அவர்களை மையப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய கருத்து உண்மையிலே சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். காமராஜ் அவர்களை குறித்து பேசுகின்ற பொழுது அது ஒரு புகழ்மிக்க வார்த்தைகள் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு 2 முகங்கள் இருக்கும். நல்ல முகம், இன்னொரு முகம் எதிர்முகம் இருக்கும். இது இயற்கை. காமராஜ் மீதும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது உண்டு. ஒரு சிலர் வைத்திருக்கிறார்கள். அந்த விமர்சனங்கள், சில விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கக்கூடிய விமர்சனங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் நம்ம இப்ப அதை குறித்தெல்லாம் பெரிதாக பேசுவது வேண்டாம். காமராஜ் என்கின்ற பொழுது தமிழகத்தை பொறுத்த மட்டில் இன்று தமிழனாக நிமிர்ந்து நின்றதற்கு காமராஜ் என்கின்ற பெயர் ஒரு முதன்மையான களம் என்பதில் மாற்று கருத்தல்ல. இன்று டெல்லியை மையப்படுத்தி நாம் அரசியல் களங்கள் எழுதப்படுகின்றன. இன்று மாநில சுயாட்சி அல்ல மாநில கட்சிகள் ஆட்சி இருக்கிறது என்ற கருத்துகள் பதிவிட்டால் கூட டெல்லியை மீறி நம்மால் இங்கு செயல்பட முடியாது. டெல்லி எதை கற்றுவிக்கிறதோ அல்லது எதை சொல்கின்றதோ அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைமை. இன்று கூட நாம் பார்ப்பீர்கள் என்றால் நிதி நிலை ஒன்று அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். தமிழ்நாடுடைய பெயரே இல்லை என்கின்ற ஒரு வருத்தமான பதிவு இருக்கிறது. ஆனால் டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருவரை தேடி வந்து எங்களுக்கு டெல்லியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, அதை தீர்த்து வைப்பதற்கு உங்களால் தான் முடியும் என்று தேடி வந்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜாகத்தான் இருக்க முடியும். இது வரலாறு சொல்லுகின்ற பதிவு. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் அதற்கு நான் எடுத்து வைத்து விடுகிறேன். கே பிளான் என்கின்ற ஒரு திட்டத்தை குறித்து உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். ஆனால் இந்த கே பிளானில் ஒரு பெரிய அரசியல் சூத்திரமே இருந்தது என்பது பலருக்கு தெரியாத ஒரு உண்மை. நேரு அவர்கள் தன்னுடைய ஆட்சி பீடத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு சில மந்திரிகள் மிகப்பெரிய இடைஞ்சலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மந்திரிகள் எங்கிருந்து இயக்கப்படுகிறார்கள் என்றால் அமெரிக்காவில் இருந்து இயக்கப்படுகிறார்கள். இங்கு இந்தியாவில் எழுதப்படுகின்ற சட்டதிட்டங்கள் அல்லது தீர்மானங்கள் இங்கு உருவாவதற்கு முன்னே அமெரிக்காவிற்கு அந்த செய்தி சென்று விடுகிறது. இதை எப்படி தடுப்பது என்று நேரு யோசித்துக் கொண்டிருக்கின்றார். நேருவால் அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் தெரியவில்லை. அப்பொழுதுதான் ஒரு முறை காமராஜ் அவர்களை சந்தித்து நேரு பேசுகின்றார். காமராஜ் அவர்கள் நேருவை சந்தித்து பேசுகின்ற பொழுது, நேரு என்னால் இந்த ஆட்சியை தொடர்வதற்கு பெரும் சிக்கலாக இருக்கிறது. மூத்த பல அமைச்சர்கள் எனக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கிறார்கள். அவர்கள் நான் இந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கு முன்பாகவே அது சில நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, ஒரு அபாயம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிடுகின்றார். அப்பொழுது காமராஜ் குறிப்பிட்ட, கவலைப்படாதீர்கள், ஒரு தீர்வு சொல்கிறேன். மூத்த அரசியல் தலைவர்கள் அனைவருமே கட்சி பணிக்கு சென்று விட வேண்டும். அது யார் பதவியில் இருந்தாலும் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பதவிக்கு சென்று விட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது எல்லோருடைய நினைப்பும் கட்சியை வளர்ப்பதற்கான முயற்சியை இவர்கள் எடுக்கிறார்கள் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் நேருவுக்கு இருந்த
மிகப்பெரிய இடைஞ்சலை காமராஜ் அவர்கள் தன்னுடைய ராஜதந்திர நகர்வுகளால் தீர்த்து வைத்தார் என்பதுதான் பதிவு. இதுதான் உண்மையான பதிவு. இதை நீங்கள் எதில் பார்க்கலாம் என்றால் வனவாசம் என்றும் மனவாசம் என்றும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய அரசியல் பாதையை 2 நூல்களாக எழுதியிருப்பார். அதிலே மனவாசம் என்கின்ற பகுதியில் மிக தெளிவாகவே கண்ணதாசன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அப்படி என்றால் காமராஜருடைய கே பிளான் இந்தியாவை பாதுகாப்பது, அமெரிக்காவிற்கு சென்று கொண்டிருந்த ரகசியங்களை உடைத்தெறிவதற்கு, இந்தியாவை பாதுகாப்பதற்கு அவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். அது ஒன்றே டெல்லியை ஆட்டக்கூடிய ஒரு பெருமைமிக்க தலைவனாக காமராஜ் இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். இன்று நாம் ஒரு முதல்வர் ஆக இருக்கக்கூடிய ஒரு முதல்வரை சந்திக்க செல்கின்ற அமைச்சர்கள் கையை கட்டி கூனி அவர்களுடைய காலை நோக்கி வளைந்து நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நாம் பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் காமராஜ் காலத்தில் இந்தியாவின் பிரதமர் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட அந்த இந்தியாவின் பிரதமர் இருக்கக்கூடிய இடத்தில் காமராஜ் அவர்கள் தன்னுடைய கால் மேல் கால் போட்டு தாம் தமிழன் என்கின்ற அந்த ஒரு நெஞ்சு நிமிர்த்தலோடு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகள் இன்றும் நம்மால் புகைப்படங்களாக பார்க்க முடியும். அது காமராஜ் ஒருவரால் தான் முடியும். அதற்கு காரணம் என்னவென்றால் காமராஜ் நடத்திய ஆட்சி. நாம் பல விமர்சனங்கள் சொல்லலாம், ஒவ்வொரு முதல்வர்களை பற்றி நாம் சொல்லலாம். ஆனால் இன்று சிறு குழந்தைகளிடம் போய் நீங்கள் இந்த ஒரு படத்தை காட்டி இது யார் என்றால் பெருந்தலைவர் காமராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் காமராஜருக்கு பின்னால் ஆட்சியில் ஏறிய முதல்வர்கள் பலர் ஒரு 3 வருடங்கள் நினைக்கப்படுகிறார்கள், 4 வருடங்கள் நினைக்கப்படுகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் மறந்து போகிறார்கள். ஆனால் காமராஜர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செய்த திட்டங்களும் அவர் செயல்படுத்திய நடைமுறைகள் தான். நாம் இன்று மின்சாரத்தை பிற மாநிலங்களிலிருந்து இரவலாக எப்படி பெற முடியும், அல்ல காசு கொடுத்து எப்படி பெற முடியும் என்கின்ற கணக்கீட்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் காமராஜ் காலத்தில் மின்சாரத்தை நாம் பிற மாநிலங்களுக்கு நாம் சப்ளை செய்தோம், அதை நாம் கொடுத்தோம். அப்படி அந்த வளர்ச்சி எந்த களத்தை நோக்கி சென்றிருக்கிறது என்று பாருங்கள். ஒரு முறை ஜப்பானிற்கு இந்தியா தமிழகத்தை சார்ந்த உயர் அதிகாரிகள் செல்கின்றார்கள். அது 9 சர்க்கரை ஆலைகளை வடிவமைப்பதற்கான ஒரு கட்டமைப்பு. அந்த 9 சர்க்கரை ஆலைகளை உருவாக்குவதற்கு இயந்திரங்கள் வாங்குவதற்காக ஜப்பான் நாட்டிற்கு செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற பொழுது ஜப்பான் நாட்டில் இவர்கள் போய் இயந்திரத்தை பேசுகின்ற பொழுது அவன் சொல்கிறான், நீங்கள் 9 இயந்திரங்கள் வாங்கினீர்கள், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொகை அன்பளிப்பாக தர வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்று. உடனடியாக அந்த அதிகாரிகள் யோசிக்கின்றார்கள், எப்படி அன்பளிப்பு நாம் பெறுவது என்று யோசிக்கின்றார்கள். உடனடியாக பெருந்தலைவர் காமராஜுக்கு அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். இப்படி ஜப்பான் நாட்டிலே என்ன குறிப்பிடுகிறார்கள், நாம் 9 இயந்திரங்கள் வாங்குகிறோம், அவர்கள் அதற்கு அன்பளிப்பாக ஏதாவது ஒரு தொகை தருகிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்று. காமராஜ் அவர்கள் அதை வாங்கணும் என்று சொல்கிறார். உடனே நாம் நினைப்போம், காமராஜ் என்ன நஞ்சம் வாங்கினாரா என்கின்ற கேள்வி வந்துவிடும். காமராஜ் அவர்கள் அந்த அதிகாரிகளிடம் குறிப்பிடுகின்றார், அந்த 9 இயந்திரத்தை 10ஆக வாங்க முடியுமா என்று கேளுங்கள், நாம் 9க்கு பணம் செலுத்துவோம், 1ஐ அவர்கள் இலவசமாக தரட்டும் என்று கூறுகிறார். உடனடியாக அந்த அதிகாரிகள் பேசுகிறார்கள். ஜப்பான் அந்த நிர்வாகம் ஒத்துக்கொள்கிறது. 10 இயந்திரங்களை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு அனுப்புகிறது. அன்று காமராஜால் அனுப்பப்பட்ட அந்த உயரதிகாரிகளும் நேர்மையானவர்களாக இருந்திருக்கின்றார்கள், காமராஜும் நேர்மையானவர்களாக இருந்திருக்கிறார் என்பது இதில் பதிவு. இதுபோல தொடர்ச்சியாக பார்ப்பீர்கள் என்றால் பல விடயங்களில் காமராஜ் அவர்கள் செயல்படுத்திய விடயம் இன்று முதுகெலும்போடு எந்த முதலமைச்சர்களாலும் செயல்படுத்த முடியுமா என்பது கேள்விக்குறி. இங்கு திராவிட கழகத்தை மையப்படுத்தி பல விமர்சனங்களை ஒரு சில கட்சியை சார்ந்தவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பெரியார் யார் என்கின்ற கேள்வி எல்லாம் வருகின்றன. தமிழகத்தில் ராஜாஜி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குலக்கல்வி திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் வந்தது. அதனால் பெரும் பாதிப்பு நம்முடைய சமூகத்திற்கு ஏற்படும் என்கின்ற நிலைமை. இந்த திட்டம் வந்த பொழுது காங்கிரஸில் இருந்து வெளியேறிய பெரியார் காங்கிரஸை மிக கடுமையாக சாடிக்கொண்டிருக்கின்றார். இந்த சூழலில் காமராஜ் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுகின்றார். காமராஜ் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் அந்த குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை மையப்படுத்தி 600 திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பாத யாத்திரை நடத்தி சென்னைக்கு வருகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்றால், கண்டிப்பாக நாம் சென்னையிலே சென்றால் நாம் கைது செய்யப்படலாம், ஏனால் காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு திட்டத்தை எதிர்த்து நாம் போராட்டம் நடத்துகிறோம், சென்னைக்கு நாம் செல்கின்ற பொழுது கைது செய்யப்படுவோம் என்றுதான் நினைக்கின்றார்கள். காமராஜ் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி கொடுக்கிறார். காமராஜ் போய் அந்த 600 திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் சந்திக்கின்றார்கள். உங்களுடைய கோரிக்கை என்னவென்று கேட்கின்றார்.
இந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்தால், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை நீக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். காமராஜ் சொன்னாராம், நீங்கள் போங்கள், நாளைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று. மறுநாள் காலையிலே காமராஜ் அவர்கள் அந்த குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்து தீர்மானத்தை நிறைவேற்றி அதை அறிவித்து விடுகிறார். அந்த குலக்கல்வி திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு திராவிட கழகம் எடுத்த முயற்சி என்பதும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் இன்று நாம் பெரியார் என்ன செய்தார் என்ற கேள்வி வைக்கின்ற பொழுது, பெரியார் காமராஜ் என்கின்ற பயணத்தின் வெளிப்பாடு, அவர்கள் இருவருமே அடிக்கடி சந்தித்துக் கொண்டது கிடையாது. ஆனால் அவர்கள் இருவருடைய பயணத்தின் வெளிப்பாடு தான் இன்று தமிழகம் அடைந்திருக்கக்கூடிய பெருவாரியான வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில் காமராஜ் அவர்களுடைய செயல்பாடுகளை மிகவும், அதாவது உயர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு போனதில் பெரியார் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. சார், அதே மாதிரி காமராஜர் அப்படின்னு எடுத்துக்கோ நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா, அவர் தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்க கிடையாது. அவர் சாகும்போது கூட 2 சட்டை 2 வேஷ்டி தான் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு நலத்திட்டத்தை இப்போ தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கும்போது அந்த பணத்தை எப்படிலாம் பயன்படுத்தி எந்த அளவுக்கு சரியா செயல்படுத்தினாரு சார்? உங்களுக்கு வைகை அணையை பற்றி தெரியும் என்று நினைக்கின்றேன். வைகை அணை காமராஜ் அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அணை. இந்த அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த காலகட்டத்தில். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் தான் சரியான தொகையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குகின்றார்கள். அந்த வைகை அணை கட்டி முடிக்கப்படுகிறது. முடிக்கப்படுகின்ற பொழுது 5 லட்சம் ரூபாய் மீதம் வருகிறது. அதாவது அதற்குள் அவர்கள் கட்டி முடித்து விடுகிறார்கள். மீதம் வந்தவுடன் 5 லட்சம் ரூபாய் மீதம் வந்திருக்கிறது என்று காமராஜ் அவரிடம் தகவல் போகிறது. உடனடியாக சொன்னாராம் காமராஜ், அந்த வைகை அணையை சுற்றி பூங்கா அமைத்து விடுங்கள், அது மக்களுக்கு பயன்படும் என்கின்ற கணக்கீட்டில் அதை அவர் குறிப்பிட்டார். ஒரு திட்டத்தை தீட்டும் போது அதுல பணம் மிஞ்சும் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தவர் காமராஜ். இன்று எந்த திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் அந்த திட்டங்களுக்கு நிதிகள், அதாவது அதிகமாகிக் கொண்டுதான் வருமே தவிர அந்த திட்டங்கள் விரைவாகவும் முடிக்கப்படுவது கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாகவே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நாம் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலுமே பார்க்கிறோம். நாம் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சென்னையிலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இந்த சென்னையிலே தெளிவாக ஒரு இலகுவாக ஒரு சாலையில் நீங்கள் பயணித்தீர்கள் என்று பட்டியல் போட முடியுமா என்றால் காமராஜ் ஆட்சிக்கு பின்னால் இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவு. தினசரியும் ஒவ்வொரு சாலைகள் தோண்டப்படுகின்றன. தினசரியும் ஒவ்வொரு சாலையில் வேலைகள் நடைபெறுகிறது. எதற்கு நடைபெறுகிறது என்று நமக்கே தெரியாது. ஆனால் நிதிகள் அதற்காக ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் காமராஜ் ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டன. இந்த இடத்தில் நாம் சாலை போடுகிறோம் என்றால் அந்த சாலைக்கு எவ்வளவு நாம் அந்த தார் உபயோகப்படுத்த போகிறோம், எவ்வளவு சல்லி உபயோகப்படுத்த போகிறோம் என்பதை திட்டமிட்டு அந்த ஒரு பலகையில் எழுதி வைப்பார்கள். அந்த ஊரை சார்ந்தவர்கள் கேள்வி கேட்பார்கள், நீ இவ்வளவு இது சல்லி போட்டாயா அல்லது இவ்வளவு சிமெண்ட் உபயோகப்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகள். இப்பொழுது அப்படிப்பட்ட நடைமுறைகள் இல்லை. பெருந்தலைவரை பொறுத்த மட்டில் மக்கள் சார்ந்து அவர் வாழ்ந்தார் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அதற்கு பல உதாரணங்கள் நம்மால் எடுத்து வைக்க முடியும். பல உதாரணங்கள் அதற்கு இருக்கின்றன. சார், அதே மாதிரி சிவாஜி அவர்களும் காமராஜ் அவர்களுடைய உறவை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார். சிவாஜி அவங்க தான் காமராஜுடைய கடைசி தொண்டர். இது வரலாறு எழுத வேண்டிய பதிவு, ஆனால் மறைக்கப்பட்ட பதிவு இதுதான். 1961 ஆண்டு என்று நினைக்கின்றேன், பெருந்தலைவர் காமராஜ் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருக்கு ஒரு சிலை வைக்கப்படுகிறது. இந்த சிலை வைக்கப்பட்ட கதைக்கு பின்னால் பலருடைய உதவிகள் இருப்பதாக எல்லாம் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த சிலைக்கு அதிக நிதி கொடுத்தது சிவாஜி என்பது இதுவரை பதிவாகாத ஒரு செய்தி. இது இந்த சிலை விடயத்தில் மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்றில்லை. பெருந்தலைவர் காமராஜ் என்கின்ற பெயரை உச்சரிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு பயணித்த ஒரே மனிதன் சிவாஜி மட்டும்தான், அரசியலை தாண்டி. காரணம், அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்தார் என்பது ஒரு களமாக இருந்தால் கூட காங்கிரஸ் பேரியக்கம் திமுகவின் வளர்ச்சியில் திணறிக் கொண்டிருந்த அந்த சூழலில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு படை திரட்டி சிவாஜி மன்றம் அந்த படையாக மாறுகிறது. அந்த படை திரட்டி காமராஜ் என்கின்ற ஒரு அந்த மாபெரும் தலைவனை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே அந்த படையை திரட்டி காங்கிரசுக்கு இளைஞர்களை அனுப்பி கொண்டிருந்த ஒரு பெரிய பட்டறை சிவாஜி மன்றமும் சிவாஜியும் தான். அந்த பட்டறை அனுப்பியவர்கள் தான். ஒரு கட்டத்தில் காமராஜ் அவர்களுடைய அந்த தோல்விக்கு பின்னால் சிவாஜி மன்றத்தை சார்ந்தவர்களும் சிவாஜியை சார்ந்தவர்கள் தான் பெருந்தலைவரை எப்படியாவது ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற முனைப்போடு
செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள் என்பது ஒரு பதிவு. அதுபோல Okay. இந்திரா காந்தி அம்மையாருக்கும் காமராஜ் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்து இருவருமே பிரிந்து விடுகிறார்கள். புதுவையிலே தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் இவர்கள் 2 பேரும் இணைந்தால்தான் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியும் என்று கணக்கிட்டு அந்த 2 பேர்களையும் இணைப்பதற்கு மூல காரணமாக இருந்து அவர்கள் 2 பேரும் இணைந்த அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு களம் அமைத்ததில் சிவாஜி முதன்மையானவர். ஆனால் இன்று வரலாற்று பதிவை செய்கின்றவர்கள் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். அதுபோல் அவன்தான் மனிதன் என்கின்ற படம், இந்த படம் வெற்றி பெற்று விடுகிறது. இதற்கு கோவையிலே ஒரு விழா நடத்துகின்றார்கள். விழா நடத்துவதற்காக சின்ன அண்ணாமலையை அவர்கள் போய் காமராஜ் அவர்களை போய் சந்திக்கின்றார். இப்படி ஒரு விழா நடத்துகின்றோம் கோவையிலே, நீங்கள் வர வேண்டும் என்று. அப்பொழுது காமராஜ் சொல்கின்றார், இல்லை, என்னால் வருவதற்கான சூழல் இல்லை என்று அறிவிக்கிறார். சின்ன அண்ணாமலை, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், நாளை அந்த விழா நடக்கிறது என்று அறிவித்து விட்டு சென்று விடுகிறார். மறுநாள் விழா நடப்பதற்கும் சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாகவே காமராஜ் அங்கு சென்றிருக்கிறார். சென்று அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார். சிவாஜி மீது காமராஜ் வச்சிருந்த அந்த பற்றின் வெளிப்பாடு இது. அந்த விழாவிலே எங்கு பார்த்தாலும் காமராஜ் என்கின்ற பெயரை உச்சரிக்கக்கூடிய கூட்டம் தான் அந்த விழாவிலே திரண்டு இருந்திருக்கிறது. அதுபோல சிவாஜி அவர்களுடைய பிறந்த நாள், அது காமராஜ் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி நிகழ்வு என்று குறிப்பிடுவார்கள். சிவாஜி அவர்களுடைய பிறந்த நாள், அந்த பிறந்த நாளுக்கு வந்து காமராஜ் அவர்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் காமராஜ் அவரை சிவாஜி அவருடைய பிறந்த நாளுக்கு அவர் வாழ்த்து சொல்லக்கூடாது என்று தடுப்பதற்கு ஒரு பலர் திட்டமிட்டு அதற்கான முயற்சிகள் எடுத்து விட்டார்கள். அப்ப காமராஜ் வருவாரா வரமாட்டாரா என்கின்ற கேள்விதான். ஆனால் குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் காமராஜ் சொன்னாராம், வண்டியேடு வைரவா வண்டியேடு, நாம் சிவாஜி வீட்டுக்கு செல்கிறோம் என்று. நேராக சிவாஜி அவர்கள் வீட்டில் சென்று நெடுநேரம் சிவாஜி அவர்கள் வீட்டில் அவர் பேசிவிட்டு சென்றார் என்பது பதிவு. தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் என்றால் அந்த விசுவாசம், அதாவது காமராஜ் தன்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறார் என்கின்ற விசுவாசம் சிவாஜி அவர்களிடம் இருந்தது. அதுபோல தான் நேசித்த தலைவனை தான் கடைசி வரை கையில் எடுக்க வேண்டும், கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவும் சிவாஜியிடம் இருந்தது. நீங்கள் கடைசி வரை எந்த சூழலிலும் தன்னுடைய தலைவன் காமராஜ் என்கின்ற வார்த்தையை தவிர சிவாஜி வேறு எந்த வார்த்தையும் கடைசி வரை உச்சரித்ததே கிடையாது. எந்த மேடையிலும் காமராஜ் தான் என்னுடைய தலைவன் என்று உச்சரித்திருக்கிறார். ஆனால் இங்கு ஒரு வருத்தமான பதிவு என்னென்னால், எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தொடங்குகின்றார், மாயாண்டி தேவர்கள் திண்டுக்கல்லில் போட்டியிடுகின்றார், அவர் வெற்றி பெறுகின்றார். தேவர் சமூகம் வந்து ஒட்டுமொத்தமாக எம்ஜிஆர் ஆதரவாளர்களாக மாறக்கூடிய ஒரு களம் உருவாகிறது. ஆனால் சிவாஜி அவர்கள் தேவர் சமூகத்தில் பிறந்தவர். அவர் காமராஜருக்காக களத்தில் நிற்கிறார் என்பதற்காகவே தேவர் சமூகம் அவரை புறந்தள்ளியே வைத்திருந்தது பல காலகட்டங்கள். இப்பொழுது அவர்கள் சிவாஜி அவர்களை ஒரு உயர்வாக தங்களுடைய இனத்தின் உயர்வு என்று அவர்கள் கூறிக்கொள்ளலாம். ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் சிவாஜி அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவு. அதற்கு காரணம் காமராஜ் என்கின்ற மனிதனை அவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு பதிவுதான். இதிலிருந்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும், காமராஜ் என்கின்ற பெயரை இன்று எந்த அரசியல் தலைவர்களும் உச்சரிக்கலாம், அது அவர்களுடைய உரிமை. ஆனால் அது காமராஜிற்காக வாழ்ந்த ஒரே தலைவன் இருந்தார் என்றால் சிவாஜி மட்டும்தான். ஓகே சார். சார், அதே மாதிரி அவரை பத்தின ஒரு விமர்சனமுமே என்ன அப்படின்னா, அவர் காலகட்டத்துல அவர் சமூகத்தினர் வந்து ரொம்ப வளர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லுவாங்க. அதற்கான உங்களுடைய விளக்கம் என்ன சார்? அது ஒருவேளை இருக்கலாம், அதுல மறுப்பு சொல்லுவதற்கு இல்லை. காரணம், அந்த காலகட்டத்தில் அவர் பிறந்த அந்த நாடார் சமூகத்தை பொறுத்த மட்டில் பல விமர்சனங்கள் உண்டு. ஒன்று வந்து நாடார் சமூகம் அதிகமாக இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் தான். இதில் கன்னியாகுமரி மாவட்டம் வந்து முதலாக திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு இணைந்திருந்தது. அப்பொழுது அந்த மக்கள் வந்து மிக இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். காரணம், அவர்கள் உயர் ஜாதிகள் என்கின்ற அடையாளத்தோடு மலையாள பிராமணர்கள் இவர்கள் எல்லாம் இருந்த சூழலில் நாடார் மக்கள் பனையேறிகள் என்கின்ற கோணத்தில் பார்க்கப்பட்டார்கள். அதனால் அவர்களுடைய பெண்கள் வந்து ஆடை அணிவதில் கூட பல சிக்கல்கள் இருந்தன. இந்த சூழலில் அதெல்லாம் போராடி எடுத்துதான் அந்த மக்கள் வந்து மீண்டு வருகின்றார்கள். முதலாக ஒரு புரட்சி அங்கு எழுதியது வைகுண்டசாமி அவர்கள் தான். அந்த ஐயா வைகுண்டசாமி என்று குறிப்பிடுவார்கள். ஏறக்குறைய பெரியார் போன்று அவரும் கருத்தியல் கொண்டவர். அவர்தான் இந்த இனம் விடுதலை அடைய வேண்டும், இந்த இனத்திற்கான ஒரு தன்மானம் உருவாக வேண்டும் என்று நினைக்கின்றார். எனவே அந்த மக்கள் வந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள், எங்களுக்கான ஒரு விடியல் எப்பொழுது கிடைக்கும் என்று. அந்த சூழலில் காமராஜுடைய ஆட்சி மலர்கின்ற பொழுது அவர்களை வந்து ஜாதி அடிப்படையில் ஒரு உயர்வானவர்களாக, பிற்படுத்தப்பட்ட மக்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள். அதன் பின்பு தான் சார்ந்த ஒருவர் ஆட்சியில் இருக்கிறார் என்கின்ற பொழுது அவர்கள் சார்ந்த கட்டமைப்புகளை
உருவாக்கி கொண்டு வந்திருக்க வேண்டும். அதில் காமராஜ் மீது ஒருவேளை விமர்சனங்கள் வந்திருக்கலாம். அதை குறித்து நமக்கு தெரியாது. காரணம், இன்னொரு காமராஜுடைய நெருங்கிய நண்பராக இருந்த தனுஷ்கோடி நாடார் என்பவர் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர். இது போன்ற சில விடயங்கள் காமராஜ் மீது விமர்சனங்களை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்து காமராஜ் அதை செய்திருந்தால் கூட அது ஏற்புடைய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி காமராஜர் அவர்கள் பத்தி சொல்லும் போது அவர் வந்து ஒரு படிக்காத மேதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ அவருக்கு இந்த கல்வியின் மீது எப்படி ஒரு ஆர்வம், சோ அவர் என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கறதையும் நீங்க எங்களுக்காக சொல்லுங்க சார். இல்ல, காமராஜ் வந்து கல்வியின் மீது அவருக்கு எப்படி ஆர்வம்னா, அவரு சிறு வயதில் படிக்க போகும்பொழுது பிரம்படி வாங்கியிருக்கிறார். பிரம்படி வாங்கிவிட்டு இன்னொரு பள்ளியில் கொண்டு அவரை சேர்க்கிறார்கள். அவருக்கு அந்த கல்வியின் மீது பெரிய நாட்டம் வரவில்லை. அதன் பின்பு அவர் தன்னுடைய மாமா ஒருவருடைய கடையில் போய் சிறிது காலம் வேலை செய்கிறார். இந்த சூழலில் தான் ஒரு முறை, அதாவது நம்ம ரவுலத் சட்டத்தை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. அந்த போராட்டம் நடைபெறுகின்ற பொழுது இந்தியர்கள் தாக்கப்படுகிறார்கள், சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் பெரும்பாலானவர்கள். இது வந்து காமராஜ் மனதிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தான் அவர் அரசியல் களத்திற்குள் வருகின்றார். அரசியல் களத்திற்குள் வந்த காமராஜ் ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில சின்ன தகவல்கள் இதில் இருக்கின்றது. காமராஜ் அவர்கள் வந்து சத்தியமூர்த்தி அவர்களுடைய சீடராகத்தான் அவர் அரசியலுக்குள் வருகின்றார். காமராஜ் அவர்கள் சந்திரபாபை வளர்த்தார் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? காமராஜ் அவர்களுடைய மடியில் இருந்து வளர்ந்த ஒரு நடிகர் சந்திரபாபு. காமராஜ் அவர்களுடைய அதாவது சத்தியமூர்த்தி அவர்கள் வீட்டில் சந்திரபாபும் சத்தியமூர்த்தி அவர்களுடைய மகள் லட்சுமியும் சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரபாபுடைய தந்தையார் ரோட்ரிக்ஸ் அவர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர், அவரும் சத்தியமூர்த்தியுடைய சீடர். எனவே சந்திரபாபு வந்து அந்த லட்சுமி அவர்களுடைய அந்த சத்தியமூர்த்தி அவர்களுடைய வீட்டிலே தங்கி இருப்பார் சிறு குழந்தையா இருக்கும் பொழுது. இந்த இருவரையுமே பார்க்கக்கூடிய பொறுப்பு அப்பொழுது காமராஜுக்கு. இருவருக்கும் சோறூட்டி இருவரையுமே சீண்டி விளையாடி அவர்களோடு கழித்ததில் காமராஜருக்கு முக்கிய பங்கு. அதன் பின்பு காமராஜ் அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறுகின்றார். ஆட்சி பீடத்தில் ஏறுகின்ற பொழுது அவருடைய மனதிலே ரொம்ப பாதித்தது இந்த குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டம் வந்து அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் பின்பு கல்வி சார்ந்த விடயங்களுக்கு நாம் முதன்மை கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் ஒரு தெளிவான களத்தை எடுத்து விட்டார். நாம் நினைக்கின்றோம் காமராஜ் அவர்கள் ஒரு படிப்பு அறிவு இல்லாத ஒரு மேதையாக இருந்தார் என்கின்றது. ஆனால் சாவி அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டதை இங்கு பதிவிடுகின்ற பொழுது காமராஜ் அவர்கள் அனைத்தும் தெரிந்தவராகத்தான் இருந்திருக்கிறார் என்பதை உணர வேண்டியிருக்கின்றது. ஒரு முறை சாவி அவர்கள் வந்து காமராஜ் அவர்கள் சொன்னாலும் என்னுடைய தனி பெட்டி அவருக்காக வைக்கக்கூடிய அந்த அவரா தனிமையால அதை உபயோகப்படுத்தக்கூடிய அவருடைய பெட்டியை திறக்க சொன்னாராம். சாவி அவர்கள் திறந்த பொழுது அதிலே ஆங்கில புத்தகங்கள் நிறைய இருந்திருக்கிறது. அப்பொழுது சாவி அவர்கள் கேட்டாராம், ஐயா அதிலே ஆங்கில புத்தகங்கள் நிறைய இருக்கிறது, எனக்கு ஆங்கிலம் தெரியும், நான் சொல்றேன், என்னால படிக்க முடியும், எனக்கு எல்லாமே தெரியும் என்று அவர் குறிப்பிட்டாராம். அப்படி என்றால் காமராஜ் அவர்கள் எல்லாத்தையுமே கற்றிருக்கிறார். ஏதோ ஒரு களத்தில் அவர் கற்றிருக்கிறார். கல்வியின் சாராம்சங்களை அவர் புரிந்திருக்கிறார். எனவே இந்த சமுதாயம் விடியலை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் கல்வி ஒரு முதன்மையான களமாக இருந்தது. இப்ப பெரியார் அவர்கள் எடுத்த போராட்டத்தில் அவர் பெண்ணடிமை நீக்கப்பட வேண்டும் என்றால் பெண்ணடிமை நீக்கப்படுவதற்கு அறிவு சார்ந்த விடயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு களம் எடுத்து வைக்கப்படுகிறது. அதைத்தான் காமராஜ் அவர்கள் தன்னுடைய ஒரு வழியாக எடுத்துக்கொண்டு அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். அவர் கல்விக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கின்றேன். திருநெல்வேலியிலே ஒரு திரையரங்கு, பார்வதி ரத்னா என்கின்ற ஒரு திரையரங்கு, 2 திரையரங்கு. இந்த திரையரங்கிற்காக காமராஜிடம் அனுமதி கேட்க போகிறார் அந்த உரிமையாளர். காமராஜ் அவர்கள், நான் உனக்கு அனுமதி தருகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் நான் ஒரு கட்டளை இடுகிறேன், அதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று. உன்னுடைய ஊரிலே 2 பள்ளிக்கூடங்களை நீ கட்டி கொடுக்க வேண்டும் இலவசமாக. நீ அந்த பள்ளிக்கூடங்களை கட்டிவிட்டு நான் கட்டி முடித்து விட்டேன் என்று நீ வந்து என்னிடம் சொல்கின்ற பொழுது 2 திரையரங்குகள் கட்டுவதற்கு நான் உனக்கு அனுமதி தருகிறேன் என்று சொல்கிறார். உடனே அந்த திருநெல்வேலி அந்த தியேட்டர் உரிமையாளர் தன்னுடைய ஊரான முனிஞ்சப்பட்டி என்கின்ற ஊரில் 2 பள்ளிக்கூடங்களை கட்டிவிட்டு அந்த பள்ளிக்கூடங்களை நான் கட்டி முடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர் வந்து காமராஜிடம் திரையரங்குக்கு அவர் அனுமதி பெற்றிருக்கிறார். அப்படி என்றால் கல்வி சார்ந்த விடயம் இந்த மண்ணிற்கு தேவை என்பதை காமராஜ் எவ்வளவு தூரம் உணர்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். என்று பலர் ஒரு வீம்புக்கு பேசலாம்,
நீங்கள் ஆடு மேய்க்கலாம், கோழி வளர்க்கலாம், உங்களுக்கு கல்வி அறிவு தேவையில்லை என்று. ம். கல்வி அறிவு வந்த காரணத்தினால்தான் நாம் இன்று ஆடு மேய்ப்பதை பற்றியும் மாடு மேய்ப்பதை பற்றியும் பேசுவதற்கான அறிவு நமக்கு வந்திருக்கிறது. ம். எனவே கல்வி அறிவு என்பது தேவையான ஒன்று என்பதை காமராஜ் அவர்கள் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார். அவருடைய அந்த கல்வி ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்கு முதல் களம் அமைத்த ஊர் திருச்செந்தூர் என்று குறிப்பிடுகிறார்கள். திருச்செந்தூரில் தான் முதலாக அந்த பள்ளிகள் திறப்பதற்கான முதல் பள்ளியை திருச்செந்தூரில் தான் திறந்தார்கள் என்கின்ற பதிவெல்லாம் இருக்கின்றது. எனவே கல்வி என்பது தேவை என்பதை காமராஜ் தன்னுடைய வாழ்வியலில் கற்றிருக்க வேண்டும். அதுபோல பெரியார் போன்றவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் கூட அதை அவர் தொடர்வதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஓகே சார். அதே மாதிரி அவரை வந்து இந்த கிங் மேக்கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொன்னு அவர் அரசியல் ரீதியான ஒரு ஸ்டெப்ஸ்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் எடுத்து வச்சாரு? ஏன்னா அவர் அரசியல் தாந்திரிகம் அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த தந்திரங்கள் எல்லாமே என்ன சார்? ராஜதந்திரம்னா ஒரு சின்ன சம்பவம் தான். லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய காலம் என்று நினைக்கின்றேன். பாகிஸ்தானுக்கும் நமக்கும் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போர் நடக்கின்ற அந்த சூழலில் மிகவும் ஒரு திணறலான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது காமராஜ் அவர்கள் லால் பகதூர் சாஸ்திரியோடு அந்த போர் வீரர்களை, அதாவது படை வீரர், ராணுவ வீரர்களை சந்திக்க சென்றிருக்கின்றார். சந்திக்க சென்ற பொழுது காமராஜ் அவர்கள் அங்குள்ள ராணுவ தளபதியிடம் சில கட்டளைகள் கொடுத்தாராம். நீங்கள் இந்த படையை இந்த பக்கமாக கொண்டு செல்லுங்கள், இந்த படையை இந்த பக்கமாக சொல்லுங்கள். அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி அதை வியந்து பார்த்தாராம், இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று. அதன் பின்பு பாகிஸ்தானில் நாம் முன்னேறிய களத்திற்கு காமராஜ் எடுத்து கொடுத்த அந்த ஆலோசனைகள் ஒரு உயர்ந்ததாக இருந்தது என்கின்றது ஒரு பதிவு. அப்படி என்றால் ஒரு சராசரி மனிதன், அந்த சராசரி மனிதன் போய் ஒரு இராணுவம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகிறான் என்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு ராஜதந்திரம் இல்லை, அதற்கு மேலும் பல விடயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. அதுபோல லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் மொரார்ஜி தேசாய் அவர்களும் இன்னும் ஒரு சிலரும் எப்படியாவது தாங்கள் அந்த பதவியை பெற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். ஆனால் மிக சாதுரியமாக காயை நகர்த்தி இந்த இடத்திற்கு லால் பகதூர் சாஸ்திரி தான் சரியாக இருக்கும் என்று சரியாக தேர்ந்தெடுத்து லால் பகதூர் சாஸ்திரியை வைத்துள்ளார். அந்த சமயத்தில் காமராஜ் நினைத்திருந்தால் அவர் பிரதமராக உட்கார்ந்திருக்க முடியும். அப்படி உட்கார்ந்திருந்தால் ஒரு தமிழன் பிரதமர் ஆகிவிட்டான் என்கின்ற விடயத்தை பெருமையாக நாம் கொண்டாடி இருக்க முடியும். ஆனால் அதற்கான ஒரு சூழல் வந்த பொழுது கூட அவர் இன்னொருவரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்திருக்கிறார். நீங்கள் பார்ப்பீர்கள், முதலமைச்சர் பதவி அவருக்கு வந்த பொழுதுல வரதராஜு நாயுடு என்பவர் காமராஜருக்கு இந்த பதவி கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். ஆனால் காமராஜ் மறுத்துவிட்டு வேறு யாருக்காவது கொடுக்கலாமா என்று யோசிக்கிறார். அதே போலதான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் வந்த பொழுதும் தனக்கு அந்த பதவி வேண்டாம் என்று வேறு ஒருவரை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் மக்களுடைய அந்த கட்சி தொண்டர்களுடைய நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் அவர் ஒவ்வொரு பதவிகளையும் ஏற்று அவர் திறன்பட அதை செயல்படுத்தி இருக்கிறார். அதுபோல இந்திரா காந்தி அம்மையார் தேர்ந்தெடுத்த விடயம், மொரார்ஜி தேசாய், நீலம் சஞ்சீவ ரெட்டி போன்ற பலர் இருக்கின்றார்கள். இதில் மொரார்ஜி தேசாய் அவர்களுக்கு எப்படியாவது பிரதமராக வேண்டும் என்கின்ற ஆசை அது இயற்கையாகவே எல்லா அரசியல் சார்ந்தவர்களுக்கும் ஏறக்கூடியது. எனவே அவர் எப்படியாவது லால் பகதூர் சாஸ்திரியை தேர்ந்தெடுத்த நேரத்தில் தான் நம்மை விட்டு விட்டார்கள், இப்பொழுது அடுத்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, நம்மை தேர்ந்தெடுப்பார்கள் என்று நினைக்கின்றார். ஆனால் காமராஜ் அவர்கள் அப்பொழுது மிக தெளிவாக இந்திரா காந்தி அம்மையாரை தேர்ந்தெடுக்கிறார். அது மொரார்ஜி தேசாய் அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. ஆனால் காமராஜருடைய தேர்வு சிறப்பு என்பதை காலம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதனால்தான் இன்றும் காமராஜை நாம் ஒரு தலைவனை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவன் என்கின்ற அடையாளத்தில் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா, எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.